Hello friends, welcome back to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை மூணையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி இப்போ அதை உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி இதில் அதிகமாக ஊற்றவே தேவையில்லை, ஏன்னா சிக்கன் வேக வேக அதுலேருந்து தண்ணி வரும். இப்போது அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் தான் இது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் சிம்லேயே வேக விடலாம். சிக்கன் வேக வேக பாருங்கள், நல்லா நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ கிரேவியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு ரசம் வச்சு இந்த பெப்பர் கிரேவி பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.